இன்றைக்கும் அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். The book of Acts chapter 12 verse 5 and verse number 11. அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். 11ஆம் வசனத்தில் பேதுருவுக்கு தெளிவு வந்த பொழுது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சபை சரித்திரத்தில் இது முக்கியமான ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் ஜெபத்திற்கு பதிலாக செய்த அற்புதத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். போன வாரத்தில் பரிசுத்தமும் அற்புதம் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு பேசினேன். இன்றைக்கு ஜெபமும் அற்புதமும் என்கிற தலைப்பிலே நான் உங்களோடு சில காரியங்களை பேச விரும்புகிறேன். Prayer and miracles. ஜெபமும் அற்புதமும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஜெபத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஜெபம் காரியங்களை மாற்றும். Prayer changes things என்று சொல்கிறோம். ஜெபத்தின் மூலமாக சபை சரித்திரத்திலே அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த 11 வசனங்களிலே 3 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சபைக்கு ஏற்பட்ட பிரச்சனை, இரண்டாவதாக சபை ஏறெடுத்த ஜெபம், மூன்றாவதாக சபைக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் என்கிற 3 காரியத்தை நான் உங்களோடு இன்றைக்கு நான் பேச விரும்புகிறேன். The problem the church faced, the prayer the church prayed, and the power of God the church experienced. The miracle of God church experienced என்கிற தலைப்பிலே நான் இன்றைக்கு இந்த பகுதியிலிருந்து சில காரியங்களை உங்களோடு கூட பேச கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் வைத்தார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சம்பவத்தின் ஆரம்பம் நமக்கு தெரியும். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து பரமேறின பிற்பாடு சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, அதாவது கிபி 44ஆம் வருஷம், கிபி 44ஆம் வருஷத்தில் நடைபெற்ற சம்பவம் தான் இந்த 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிற சம்பவம். இப்போ இயேசு இந்த உலகத்திலே வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து பரமேறி சுமார் 10 ஆண்டுகள் கடந்து விட்டது. சபை வளர்ந்து கொண்டிருக்கிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். 5000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஆண்டவர் சபையிலே கிரியை செய்து கொண்டிருந்தார். உபத்திரவங்கள் வந்தது. சிதறப்பட்டவர்கள் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவித்தார்கள் என்றெல்லாம் அந்த 10 ஆண்டுகள் சம்பவத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆனால் கிபி 44 அங்கே ஒரு ஏரோது ஒருத்தர் எழுப்புகிறார். ஹெரோட் அக்ரிப்பா. அந்த ஏரோதுடைய பெயர் அக்காலத்தில் ஏரோது ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஏரோது ராஜானா ஒரே ஏரோது ராஜா நினைச்சிடக்கூடாது. மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் வருகிற ஏரோது ராஜா வேற, அப்புறம் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் யாரு யோவான் ஸ்நானகனை கொலை செய்த ஏரோது ராஜா வேற, இங்கே யாக்கோபை கொலை செய்த ஏரோது ராஜா வேற. இங்கே வாசிக்கிற ஏரோது ராஜா ஹெரோட் அக்ரிப்பா 1. அக்ரிப்பா ராஜா அவருடைய பேர். நீங்க பாத்தீங்கன்னா அவர் யாருன்னு சொன்னா ஏரோது மகாராஜா. இயேசு பிறந்த பொழுது சிறு பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய உத்தரவு கொடுத்தார் பாருங்க. அவருடைய பேரன் தான் இவர். அவருடைய பேரன் கிராண்ட்சன் ஆஃப் ஹெரோட் தி கிரேட். அவர் ஏரோது மகாராஜா என்று அழைக்கப்படுகிறார். அந்த ஏரோது ராஜா அவருடைய பேரனாக இருக்கிறார் இந்த ஹெரோட் அக்ரிப்பா. அது மாத்திரமல்ல, இந்த ஏரோது அக்ரிப்பாவுடைய மாமா தான் ஹெரோட் ஆன்டிபாஸ். ஆன்டிபாஸ்ங்கிறவர் தான் அந்த யோவான் அப்போஸ்தலனை, யோவான் ஸ்நானகனை சிறை செய்த பண்ணி கொலை செய்தவர். அதை குறித்து நாம் அங்கே வாசிக்கிறோம். பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏரோது ராஜா சபையை துன்பப்படுத்த தொடங்கினான். He began to persecute the church என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சபைக்கு ஒரு நெருக்கம் வருகிறது, சபைக்கு ஒரு துன்பம் வருகிறது. அங்கே அப்போஸ்தலர்களை கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது நீங்கள் இங்கே வாசிக்கும் பொழுது அங்கே யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை அவன் பட்டயத்திலே கொலை செய்து விட்டான். யாக்கோபு யோவானுடைய சகோதரன், அவனை பட்டயத்திலே கொலை செய்து விட்டான். அது யூதருக்கு பிரியம் என்று சொல்லி அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அது வந்து ஒரு பாஸ் ஓவர் வீக், ஹோலி வீக்கா இருந்துச்சு. ஆகவே அந்த நாட்களிலே பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக
ஒப்புவித்தான். ஒரு ஆள் கொலை செய்யப்பட்டு விட்டாச்சு. இப்போ அப்போஸ்தலன், பிரதான அப்போஸ்தலன் பேதுருவையும் கொலை செய்வதற்கு அவன் அங்கே திட்டம் போட்டிருக்கிறான். ஒரு ஆள் அங்கே கொலை செய்துப்பட்டு ஆகிவிட்டது. அடுத்த நபரும் கொலை செய்வதற்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. அந்த யோவானை கொலை செய்வது யூதர்களுக்கு பிரியமாக இருந்தனால யூதர்களை பிரியப்படுத்துவதற்காக எனது இந்த பேதுருவை பிடித்து சிறைச்சாலை வைக்கிறார். ஆனால் யூதர்கள் அந்த ஹோலி வீக்கில் அந்த புனித வாரம் பரிசுத்த கொலைச்சலாக்கிடக்கூடாதுன்னு சொல்லி பேதுருவை கொலை செய்ய அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆகவே அந்த ஒரு வார காலம் அவர் சிறைச்சாலையில் வைப்பதற்காக அங்கே அவன் திட்டம் பண்ணி இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 4 காவல்கள், அதாவது 4 வாட்சஸ், அது 4 ஜாமங்கள் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா. 3 மணி நேரத்துக்கு ஒருத்தர், ஒரு 4 பேராக வந்து பேதுருவை காவல் செய்வதற்காக 16 பேரை இங்கே நியமித்து அவர் பேதுருவை சங்கிலிலே கட்டி வைத்து பேதுருவுக்கு இந்த பக்கம் ஒரு ஆள் அந்த பக்கம் ஒரு காவல் போட்டு வாசல்ல 2 பேரை காவல் போட்டு 4 பேர் அவனை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 4 பேர் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டவனாக சிறைச்சாலையிலே அங்கே பேதுரு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு நெருக்கம் வருகிறது. இந்த சூழ்நிலை கர்த்தர் என்ன செய்தார் என்பதை தான் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களின் தேவன். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். இந்த இந்த 12ஆம் அதிகாரம் மிக முக்கியமான ஒரு அதிகாரம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிரியை செய்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அவர் மரித்து உயிர்த்து இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவராக இருக்கிறார் என்பதற்கு மிகுந்த அற்புதமான சான்றுகள் நிறைந்த ஒரு அற்புதமான அதிகாரம் தான் இந்த அதிகாரம் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை உங்களுக்குள்ளாக கேள்விகள் எழும்பலாம். ஏரோது ஏன் கொலை செய்யப்பட்டான்? நமக்கு தெரியாது. சில இடத்துல ஆண்டவர் தம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி சில காரியங்களை செய்கிறார். த சாவரனிட்டி ஆஃப் காட். அதில் ஒரு பாடம் நமக்கு இருக்கிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், மத்தேயு 20ஆம் அதிகாரத்தில் இந்த யாக்கோபு யோவான் 2 பேருடைய தாயார் செபெதேயுடைய மனைவி இயேசுட்ட வந்து கேட்குறாங்க, இயேசுவே, என்னுடைய 2 குமாரர்களும் யாக்கோபும் யோவானும் பரலோக ராஜ்யத்தில் வரும்பொழுது ஒருத்தர் வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தர் இடது பக்கத்தில் இருக்கணும். அந்த விண்ணப்பத்தை எங்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்கிறாரு, இதெல்லாம் கொடுப்பதற்கு அது என் பிதாவுடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, நான் குடிக்கிற பாத்திரத்தில் அவர்கள் பானம் பண்ண கொடுமோ, நான் எடுக்கிற ஸ்நானத்தில் அவர்கள் ஸ்நானம் பண்ண கொடுமோ என்றெல்லாம் சொல்லி இயேசு கேட்கிறாரு. அவங்க கூடு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் என் பிதாவுடைய கைத்தெல்லாம் இருக்கிற கையிலாம் இருக்குன்னு சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. இந்த 2 பேரும் நேராக பரலோகத்தில் போய் அங்கே ஒரு ஆள் ஜம்முன்னு 2 பேரும் 2 பக்கம் உட்காருன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இயேசுடைய திட்டம் சொன்னால், மகிமைக்கு முன்பாக பாடுகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. சஃபரிங் ஆல்வேஸ் ப்ரிசீட்ஸ் க்ளோரி. இந்த 2 பேருமே பார்த்தீங்கன்னா யாக்கோபும் யோவானும் உபத்திரவத்தின் ஊடாக தான் தேவராஜ்யத்தில் அவர்கள் பிதாவின் சந்நிதிக்கு போயிருக்கிறார்கள். இங்கே யாக்கோபு அங்கே துன்பப்படுத்தப்பட்டு அந்த துன்பத்தை அனுபவித்தவனாக அங்கே பரலோகம் செல்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் அப்போஸ்தலன் பின்னாடி வாசிக்கும் பொழுது அவரும் பல நாட்கள் இருக்கிறார். ஆனால் பத்மு தீவிலே பாடுகளை அனுபவிக்கிறார். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் நம்ம பார்க்கிறோம். அங்கே நாடு கடத்தப்படப்படுகிறார். அங்கே தனிமையிலே இருக்கும்போது தான் தேவன் அவருக்கு அநேக வெளிப்பாடுகளை தருகிறத நம்ம பார்க்கிறோம். உபத்திரவம், அநேக உபத்திரவத்துக்குள்ளாக இந்த யோவான் அப்போஸ்தலனும் போனதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாடுகள் ஒன்று. ஹல்லேலூயா. பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. there is no glory without suffering. நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வுகள், மகிமைகள், ஆசீர்வாதங்கள் நேரடியாக வந்துடாது. அதற்காக சில கிரயத்தை நம்ம செலுத்த வேண்டி இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக இந்த உலகத்திலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை, நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் சில தியாகங்களை, சில பாடுகளை நம்ம பட வேண்டி இருக்கிறது என்பதையும் அந்த பகுதி சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கலாம். ஆனால் தேவன் அங்கே பேதுருவை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். பேதுருவை கொண்டு ஆண்டவர் வைத்திருந்த நோக்கங்கள் இன்னும் நிறைவேறவில்லை. ஆனால் இங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், ஒரு நெருக்கம் வருகிறத நம்ம பார்க்கிறோம். நெருக்கம், சபைக்கு ஒரு நெருக்கம், அப்போஸ்தலருக்கு ஒரு நெருக்கம் வருகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில இடத்துல நெருக்கங்கள் வரலாம், பாடுகள் வரலாம். 2025 பாடே இல்லாமல் இல்லைன்னு இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சிலருக்கு பாடுகள் வந்திருக்கலாம், பிரச்சனைகள் சரீரத்திலே, பொருளாதாரத்திலே. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்கு வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. எல்லா அற்புதத்தையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் தான் ஆரம்பிக்குது.
பிரச்சனை இல்லாம அற்புதம் நடக்காது, அப்படிதானே? அற்புதம் அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை வந்துதான் அங்கே அற்புதம் நடக்குது. பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கஷ்டங்கள், இழப்புகள், இது வந்த பிற்பாடுதான் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்கிறார், தம்முடைய வல்லமை வெளிப்படுத்துகிறார். லாசரு மரிக்கிறான், அதுக்கப்புறம் தான் அற்புதம், மகிமை வெளிப்படுது. சில காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏன் அனுமதிக்கிறார் என்று சொன்னால், ஏதோ ஒரு அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. அல்லேலூயா. கர்த்தர் தம்மை யார் என்று நம்முடைய வாழ்க்கையில நிரூபிப்பார். கர்த்தர் தம்முடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில நிரூபிப்பார். நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்கள் நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை நிகழ்த்துவதற்காக சில காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கலாம். பாடுகள். The church was going through persecution. The church faced problems. அங்கே பிரச்சனையை அங்கே சந்திக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆனால் அடுத்த பகுதி 5ஆம் வசனம் சொல்லுது, ஆங்கில வேதாகமத்திலே பட் என்று ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. பட் the church was praying அப்படின்னு போடப்படுகிறது. பீட்டர் was kept in prison. அந்த 5ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்த்தீங்கன்னா பிரச்சனை. பீட்டர் was kept in prison. அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த நாட்கள் முடிந்த பிற்பாடு வெளியே கொண்டு வந்து கொலை செய்வதற்காக எல்லாம் திட்டம் பண்ணி ஆகிவிட்டது. பட் the church was praying. அல்லேலூயா. அந்த பட்ங்கிறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்க வேதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஆனால் தமிழ்ல அப்படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பிரச்சனை இருக்குது, ஆனால் சபை ஜெபித்தது. அல்லேலூயா. ஜெபம் என்கிற ஆயுதத்தை அவர்கள் கையில் எடுத்தார்கள். அல்லேலூயா. மற்றவர்கள் போராடவில்லை, ரோட்டில் நின்று போராடவில்லை. சபை மக்கள் அங்கே அதிகாரிகளுக்கு முன்பாக நின்று மனு கொடுத்து கொண்டிருக்கவில்லை, அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. பட் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எல்லாம் அடைக்கப்பட்டாலும் ஒன்று திறந்திருக்குது, ஜெபம் என்கிற அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ திறந்திருக்குது. ஹல்லேலூயா. அங்கே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை தான், ஆனால் எந்த நேரத்திலும் எங்கிருந்து நாம் ஜெபிக்க முடியும் என்பதற்கு இங்கே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் சபை ஜெபிக்க முடியும், தேவ பிள்ளைகள் ஜெபிக்க முடியும். என்ன நெருக்கம் வந்தாலும் நமக்கு பதில் ஜெபத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே நமக்கு பதில் இருக்கிறது. பிரேயர், ஜெபத்தை குறித்து இங்கே வாசிக்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசும் நீங்க பார்த்தீங்கன்னா ஜெபத்தை குறித்து அநேக ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் அதிகாரத்திலிருந்து 28ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜெபத்தை குறித்து வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்திலே அங்கே ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியிருக்கிறது. யூதாசுக்கு பிற்பாடு யாரை தெரிந்து கொள்வது என்கிற தீர்மானம். அவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கு சரியான நபரை காட்டுங்க அப்படின்னு சொல்லி. கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஒரு சரியான நபரை தெரிந்தெடுக்க உதவி செய்கிறார். 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்பொழுது அங்கே நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக தைரியத்துக்காக ஜெபம் பண்றாங்க. பிரச்சனையின் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தினார், தைரியப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஜெபம் அவருடைய வாழ்க்கையின் அனுதின பழக்கமாக இருந்துச்சு. ஜெபம் பண்ணுவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்திருந்தார்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஜெப வேலையாக 9ஆம் மணி நேரத்திலே தேவாலயத்துக்கு சென்று அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள். 1ஆம் அதிகாரத்தில் ஜெபம், 2ஆம் அதிகாரத்தில் ஜெபம், 3ஆம் அதிகாரத்தில் ஜெபம், 4ஆம் அதிகாரத்தில் ஜெபம், 6ஆம் அதிகாரத்துக்கு வருவேன்னு சொன்னால் பேதுரு சொல்கிறார், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் உறுதியாக தரித்திருப்போம். ஹல்லேலூயா. 7ஆம் அதிகாரத்திலே ஸ்தேவான் அங்கே உபத்திரவத்தின் மத்தியிலும் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 8ஆம் அதிகாரத்திலே யோவான் சமாரியர்களுக்காக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 9ஆம் அதிகாரத்திலே ரட்சிக்கப்பட்ட சவுல் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறதை 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 9ஆம் அதிகாரத்திலே தொற்கால் மரித்து போன பிற்பாடு அங்கே பேதுரு ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் மரித்த தொற்காலை உயிரோடு எழுப்புகிறதை நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரத்திலே கொர்நேலியுடைய ஜெபத்தை பார்க்கிறோம், பேதுருடைய ஜெபத்தை பார்க்கிறோம். 2 பேரும் ஜெபிக்கிற நிமித்தமாக ஆண்டவர் 2 பேரோடும் பேசுகிறார். கொர்நேலி குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னும் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த சம்பவம், ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். 13ஆம் அதிகாரத்திலே அங்கே பர்னபா பவுல் போன்றவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அங்கே முதலாவது மிஷனரி பயணம் ஆரம்பிக்கிறது. இஸ்ரேல் தேசத்தை தாண்டி சுவிசேஷம் கொண்டு செல்லப்படுகிற நம்ம பார்க்கிறோம். 16ஆம் அதிகாரத்திலே பிலிப்பு பட்டணத்திலே ஜெபத்தின் விளைவாக லீதியானுடைய இதயம் திறக்கப்படுகிறது. ஜெபத்தின் விளைவாக சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைக்கப்படுகிறது, காவலாளி ரட்சிக்கப்படுகிறார். என்னமாக 20ஆம் அதிகாரத்திலே ஜெபம், 27ஆம் அதிகாரத்திலே கப்பல் பயணத்திலும் ஜெபம் பண்ணுகிறார்கள். 28ஆம் அதிகாரத்திலே அந்த மெலித்தா தீவிலும் அவர்கள் ஜெபிக்கிறார்கள், அற்புதங்கள் நடக்குது.
அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் முழுசும் நீங்க பார்த்தீங்கன்னா சபை சார்ந்திருந்த ஒரே காரியம் ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஜெபத்தின் மூலமாக தைரியத்தை பெற்றுக்கொண்டார்கள், வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார்கள், அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள், வழி நடத்துதலை பெற்றுக்கொண்டார்கள். ஜெபத்தின் மூலமாக கதவுகள் திறக்கப்படுகிறது, ஜெபத்தின் மூலமாக சங்கிலிகள் கலந்து விழுகிறது, ஜெபத்தின் மூலமாக அங்கே ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். வேதத்திலும் அநேக ஜெபங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஜெபத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆபிரகாம் ஜெபித்தார், லோத்து காப்பாற்றப்பட்டார். ஹல்லேலூயா. எலியேசர் ஜெபித்தார், ஆண்டவர் சரியான மணமாட்டியை அந்த கொண்டு வந்தார் ஆபிரகாமுடைய மகனுக்கு. எலியேசருடைய ஜெபம் சரியான பெண்ணை ரெபேக்காவை கொண்டு வந்தது. யோசேப்பு ஜெபமணினார், சகோதரர்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொடுத்தார். மோசே ஜெபமணினார், ஆண்டவர் வரவேண்டிய அழிவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினார். யோசுவா ஜெபமணினார், அங்கே சூரியனும் சந்திரனும் நின்றது என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் தந்தார். அன்னாள் ஜெபமணினார்கள், பல ஆண்டுகளாக அடைக்கப்பட்டிருந்த கற்பம் திறக்கப்பட்டது. எலியா ஜெபமணினார், வானங்கள் திறக்கப்பட்டது, மழை வந்தது, அக்கினி வந்தது, கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எலிசா ஜெபமணினார், ஆண்டவர் மரித்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். தானியேல் ஜெபமணினார், தானியேலின் ஜெபம் கேட்டு கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார். ஹல்லேலூயா. சிங்கங்களின் வாய்கள் அடைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். இயேசு ஜெபமணினார், வானம் திறக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீஷர்கள் ஜெபமணினார்கள், பரிசுத்த ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார். இங்கே சபை ஜெபிக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சபையிலே அற்புதங்கள் நடக்கும், ஜெபிக்கிற குடும்பங்களில் அற்புதங்கள் நடக்கும், ஜெபிக்கிற தனிநபருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை ஆண்டவர் செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு ஆங்கில போயட் இப்படியாக எழுதுகிறார், லார்ட் டென்னிசன் என்கிறவர், more things are wrought by prayer than this world dreams of. இந்த உலகம் கற்பனை செய்யக்கூடிய கூடாத அளவுக்கு ஜெபத்தின் மூலமாக கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகம் கூட கற்பனை செய்து பார்க்க முடியாதா கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். ஜெபம் என்பது விசுவாசி தேவ பிள்ளை தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை வெளிப்படுத்துகிற ஒரு செயல். தேவ சமூகத்தில் நம்ம போய் முழங்கால் படுகிறோம் என்று சொன்னால் நாம் தேவன் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம். தேவன் நம்ம வாழ்க்கையிலே அவர் கிரியை செய்வார் என்கிற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது தான் ஜெபம் என்று பார்க்கிறோம். ஜெபம் என்பது தேவனுடைய அளவற்ற கிருபை, அளவற்ற வல்லமை, அளவற்ற ஆசீர்வாதங்களை கொண்ட பண்டக சாலையை திறக்கிற ஒரு திறவுகோல் தான் ஜெபம். ஹல்லேலூயா. தேவனுடைய அளவற்ற கிருபை, அன்லிமிட்டெட் கிரேஸ் அண்ட் பவர் ஆஃப் காட் ஒரு பண்டக சாலையில் வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஜெபம் என்கிற திறவுகோல் மூலமாக அதை திறக்க முடியும். அந்த பண்டக சாலையில் அற்புதங்கள் இருக்கிறது, தேவ வல்லமை இருக்கிறது, தேவ கிருபைகள் இருக்கிறது. அதை நாம் ஜெபத்தின் மூலமாக திறக்க முடியும். இந்த பகுதிக்கு நாம் வரும்படி அன்போடு கேட்கிறேன். இந்த பகுதிக்கு வாங்க. இப்பொழுது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சபையார் ஜெபம் பண்ணினார்கள். பேதுரு என்ன செய்யறாங்க? நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலியில் 2 கையும் சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறாங்க, 2 சங்கிலியில் கட்டி வச்சிருக்கிறாங்க. 2 காவலாளி பக்கத்திலே நிற்கிறாரு. சோல்ஜர்ஸ் போர்ச்சேவர்கள் நிற்கிறார்கள். 2 பேர் வாசப்படியில் நின்று காது காக்கிறார்கள். நல்லா நம்மால் தூங்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. சீக்கிரத்தில் சாவ போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு தூக்கம் வருமா? நாளைக்கு காலை எந்திரிச்சோடனே நம்மளை கொல்ல போகிறானுங்க அப்படின்னா தூக்கம் வருமா உங்களுக்கு? ஆனால் பேதுரு நல்லா தூங்குறார். ஹல்லேலூயா. பேதுரு நல்லா ஜெபம் பண்ணிட்டு தான் தூங்கியிருப்பார். ஒருத்தர் இப்படி கற்பனை பண்ணி சொல்கிறார், பேதுரு ஜெபம் பண்ணியிருப்பார். எப்படி என்று சொன்னால், ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கு மேலே யாருக்கும் அதிகாரம் கிடையாது உம்மை தவிர. உம்முடைய சித்தம் இல்லாமல் என்னுடைய தலைமயிர் ஒன்று கூட கீழே விழாது. நான் உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லி சித்தம் வச்சிருந்தீங்கன்னா நான் வந்துடுறேன். இந்த உலகத்தில் நான் இருக்கணும்னு நினச்சிருந்தா நான் இருக்கிறேன். என் வாழ்க்கை உம்முடைய கரத்தில் இருக்கிறது ஆண்டவரே. என்னுடைய ஜீவனை, என்னுடைய வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். குட் நைட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி படுத்திருப்பாரு. இல்லையா? குட் நைட். நம்ம ஒருத்தருக்கு குட் நைட் சொல்லிட்டு படுக்கிறோம். இயேசுக்கு என்னையா குட் நைட் சொல்லியிருக்கீங்களா? ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே வாழ்க்கையை நான் கொடுக்குறேன். உம்முடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையில் ஒன்றும், அப்படிதான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட கீழே தான் விழாது. நம்முடைய வாழ்க்கையின் மேலே எந்த ஒரு மனிதனுக்கோ யாருக்கு அதிகாரம் கிடைக்காது. நம்முடைய ஜீவன் மேலே அதிகாரம் கொண்ட ஒரே ஒருவர் கர்த்தர் மாத்திரம்தான்.
நம்முடைய சுவாசத்தை நிறுத்தக்கூடிய ஒரே வல்லமை ஒருவருக்கே இருக்கிறது. அது நம்மை சிருஷ்டித்த கர்த்தருக்கு மாத்திரம்தான். அது சொல்லியிருப்பாரு, the Lord, no one has any authority over my life. என் வாழ்க்கையில் யாருக்கும் ஏரோது என்ன உள்ள வச்சிருக்கலாம், அவனுக்கு என் மேலே அதிகாரம் கிடையாது. ஆண்டவரை என் வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நிம்மதியாக தூங்குறார். போர்ச்சேவரன் தூங்காமல் பாதுகாத்துட்டு இருக்கான். பிரச்சனை உள்ளால் என்ன பண்ணுது, நல்லா தூங்குது. நம்ம வாழ்க்கையில் நல்ல நிம்மதி வருதுன்னுச்சுன்னா நம்ம கர்த்தரை சார்ந்திருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. நல்ல கவலை இருக்கும் என்று சொன்னால் இன்னும் கர்த்தர் மேல் நமக்கு விசுவாசம் இல்லை. பாருங்க, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், நல்ல நிம்மதியாக தூங்குகிறதை நம்ம அங்கே பார்க்கிறோம். ஆனால் சபை என்ன செய்கிறது, அவனுக்கு என்ன தெரியும், எனக்காக ஒரு சபை கூட்டம் சபை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேதுரு ஒரு கூட்ட மக்களை தனக்காக ஜெபிப்பதற்காக எழுப்பி வைத்திருந்தார். ஒரு காலத்தில் பேதுருவே ஜெபிக்க போராடினவர். பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்காக ஜெபிக்கிற ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. உங்களுக்காக ஒரு கூட்டம் ஜெபிக்கிறது. ஹல்லேலூயா. மற்றவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆகவேதான் சபை தேவை. ஹல்லேலூயா. எனக்காக ஜெபிக்கிறார்கள், மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி ஜெபம் பண்ணாங்க? ஒரு 4 குறிப்புகளை நான் வேகமாக சொல்ல போகிறேன். அந்த 5ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பின்பகுதியை பார்த்தீங்கன்னா, சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணினார்கள், அது ஒரு பகுதி. 2வதாக தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். 3வதாக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். 4வதாக அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள். 4 பகுதி இருக்குது. ஜெபம் பண்ணினார்கள், எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணினார்கள். பிரச்சனை வருது, அவங்க என்ன பண்ணல, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கல, இன்னுமாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கவில்லை, யார்கிட்டயாவது போய் உதவி கேட்க போகவில்லை, ஜெபம் பண்ணினார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஜெபம் பண்ணினார். பட் த சர்ச் prayed. நம்முடைய வாழ்க்கையிலும் போராட்டங்கள், கண்ணீர்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் முதல்ல செய்ய வேண்டியது ஜெபமாக இருக்கணும். ஹல்லேலூயா. Prayer should be our first thought, not the last resort. நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் வரும்பொழுது என் தேவன் எனக்காக இருக்கிறார், நான் அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கிரியை செய்வார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆகவே தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் எனக்காக கிரியை செய்வார் என்கிற நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில வேண்டும். ஆகவே ஜெபம் பண்ணினார்கள். வாழ்க்கையில் என்ன உங்களுக்கு குறை, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், முதலாவது ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஜெபம் என்கிற ஆயுதம். ஜெபம் பண்ணினார்கள். அங்கே அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். தேவனை நோக்கி, they prayed unto God. அப்படி என்று சொன்னால் அவர்களுக்கு தேவன் மேல் இருக்கிற விசுவாசத்தை இது காட்டுகிறது. தேவனை நோக்கி என்று சொன்னால் எல்லாவற்றையும் மறந்து தேவனை மாத்திரம் பார்த்து ஜெபம் பண்ணாங்க. praying unto God. எல்லா சிந்தனை சிதறல்களையும் அவர்கள் தள்ளிவிட்டு அவருடைய கண்கள் தேவனையே நோக்கி பார்த்தது. அதான் தேவனை நோக்கி. சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்க, சரி நம்ம மனுஷனையும் தேடி பார்ப்போமே, அந்த உதவியும் கேட்டு பார்ப்போமே, அப்படியே செஞ்சு பார்ப்போமே. தேவன் நடத்தி சில காரியங்களை செய்வது தவறல்ல, ஆனால் நம்ம சொல்லி வச்சிருக்கிறோம், அவர் எங்கே செய்ய போகிறாரு, நம்ம இங்கேயும் பார்ப்போம் அப்படின்னு போகக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சிந்தையெல்லாம் கர்த்தர் மாத்திரம் நம்பி இருக்கணும். அல்லேலூயா. அதான் ஆசா சொல்கிறார், யோசபாத் சொல்கிறார் 20ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமத்தில், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது, எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லுகிற நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம போகணும். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு ஜெபம் பண்றாங்க, தேவ பிரசன்னத்தை அனுபவிக்காமே ஜெபம் பண்ணிடுறாங்க. போய் தேவ சமூகத்தில் போய் தேவ சமூகத்தில், அதாவது படுக்கையிலையோ எங்கேயோ ஒரு அறையிலையோ போய் ஏனதானே என்று சொல்லி, ஆண்டவரே இன்னைக்கு புது நாள் வந்திருக்குது, இந்த நாளை ஆசீர்வாதம், இப்படி செய்யும் அப்படி செய்யும், இதான் தேவை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அது ஜெபம் அல்ல. தேவ பிரசன்னத்தை உணரணும் முதல்ல. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணராது எந்த ஒரு ஜெபத்திற்கும் நம்ம பதில் எதிர்பார்க்க முடியாது. praying unto God means going into the presence of God. presence of God. நம்ம வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை உணரணும். praying is nothing else than the sense of God's presence.
எத்தனை பேர் நீங்க தேவ ஜெபத்துக்கு போகும்பொழுது தேவன் இடத்துல இருக்கிறார், தேவ பிரசன்னம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது, தேவன் இருக்கிறார், அந்த தேவ பிரசனத்தை எத்தனை பேர் உணர்றீங்க? ஏதோ ஜெபம் பண்ணிட்டப்ப 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படிங்கிறது ஜெபம் அல்ல. முதலாவது தேவ பிரசனத்தை உணரணும். அல்லேலூயா. துதியின் மூலமாக தேவ பிரசனத்தை அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். தேவ பிரசனத்தினால் நீங்கள் இருக்கிற இடம் நிரம்பணும். அப்புறம் தான் உங்க விண்ணப்பத்தை நீங்க வைக்கணும். தேவ பிரசனத்தை இன்றைக்கு அநேகர் அனுபவிப்பது இல்லை. நல்லா கவனிங்க. தேவ பிரசனத்துக்கு போகும்போது நீங்கள் நிறைய இடத்துல ஏனோ தானு போகிறோம். நிறைய பேர் தூக்க கலக்கத்தோடையே ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு பிரசிடென்ட் உங்களை இல்லை பிரசிடென்ட் வேண்டாம், ஒரு முக்கியமான நபர் திருச்சியிலே இருக்கிற வைங்களேன், காலையில் 6 மணிக்கோ 7 மணிக்கோ உங்களை பார்க்குறேன்னு இருக்கிறார். நீங்கள் எந்திரிச்ச உடனே பனியனோட போய் பார்ப்பீங்களா அவரை? இல்லாவிட்டால் பல்லு வளர்க்காமல் போய் பார்ப்பீங்களா? இல்லாவிட்டால் ஆயத்தமாகாமல் போய் பார்ப்பீங்களா? நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜா, அவரை சந்திக்க போகும்போது ஒரு ஆயத்தத்தோடு போகணும். அல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவருடைய அன்பை நம்ம ஏனோ தானே எடுத்துக்கிறோம், ஆயத்தப்படுறதில்ல. தூக்க கலக்கத்தோட படுத்துக்கிட்டே வாங்க பிரசிடென்ட் நான் படுத்துட்டு இருக்கேன் பாங்க அப்படின்னு சொல்லிங்களா? பாருங்க, ஒரு ஆயத்தத்தோட தேவ பிரசன்னத்துக்கு நான் போகிறேன் என்கிற ஒரு உணர்வோடு நம்ம போய் பழகணும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் அது தீர்மானம் எடுங்க. ஒருவேளை ஏனோ தானே வேண்டி சொல்லி எந்திரிச்சோடனே பெட்டிலே இருந்து சில ஜபங்களை பண்ணுற தப்புன்னு சொல்லல, ஆனால் ஜப நேரங்கள் தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற நேரமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆயத்தப்பட்டு அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 5, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம், சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனம், கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருள்வீர், காலையிலே உமக்கு நேரே வந்து எல்லாம் சொல்லுங்க, ஆயத்தமாகி காத்திருப்பேன், ஆயத்தமாகி காத்திருப்பேன், ஆயத்தத்தோடு காத்திருப்பேன். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆயத்தம் தேவை தேவ பிரசனத்துக்கு போகிறதுக்கு. அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசனத்தை போவதற்கு ஒரு ஆயத்தமாகுங்கள். டோன்ட் டேக் த லவ் ஆஃப் காட் ஃபார் கிராண்டட். பாருங்க, நீங்கள் நல்லா குளிச்சு நல்லா பல்லு வலிக்கி தலையெல்லாம் சீவி, நிறைய பேர் தலை கூட சீவுறது, அப்படியே தேவ சமூகத்தில் போய் பேன்னு உட்காந்துக்கிறது, அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு ஆயத்தத்தோட என் மகன் வந்திருக்கிறான் என்னை சந்திக்க, என் பிள்ளை சந்திக்க வந்திருக்கிறான். ஆண்டவர் நம்ம வெளி தோற்றங்களை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை நம்ம பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன ஒரு ஆயத்தத்தோடு வரோம், எந்த நேரம் நீங்கள் வரணும்னு ப்ராப்ளம் இல்லை. இட்ஸ் நாட் அப்பாயின்மெண்ட் வித் த கிளாக் பட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஹார்ட். நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்கிறதா ஆண்டவரை சந்திப்பதற்கு என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பாருங்க, ஆயத்தத்தோடு நம்ம வர தேவ சமூகத்தில் இந்த வருஷத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். அது மாத்திரமல்ல, ஜெபம் என்பது ஒரு பழக்கமாக நம்முடைய வாழ்க்கையில் மாறணும். Don't start praying unless you have felt the presence of God. தேவன் இந்த இடத்துல இருக்கிறார், தேவ பிரசனம் இந்த இடத்தை, இந்த அறையை, இந்த இடத்தை சூழ்ந்திருக்கிறது என்கிற உணர்வு வர வரைக்கும் ஜெபத்தை ஆரம்பிக்காதுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் காத்துருங்க, ஆண்டவருடைய மகிமையை பாருங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை ஆராதியுங்க. ஆண்டவருடைய பிரசனம் அந்த இடத்துல இருக்கிறது என்பதை உணர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. 2 காரியத்தை நீங்க இந்த வருஷத்தில் பயிற்சி வச்சு பாருங்க. Don't start praying unless you have felt the presence of God. தேவ சமூகத்தை உணர்ற வரைக்கும் உங்க விண்ணப்பத்தை தெரியப்படுத்தாதுங்க. 2வதாக, don't close the Bible until the Lord speaks to you. ஆண்டவர் உங்களோடு பேசுற வரைக்கும் பைபிளை மூடாதுங்க. ஒரு எல்லை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யக்கூடாது? தேவன் உங்களோடு பேசுற வரைக்கும் பைபிளை மூடாதுங்க. ஆண்டவர் அது 1 வருஷமா இருக்கலாம், அது பேசுற வரைக்கும். சிலர் ஆண்டவர் பேசுகிறாரா இல்லையா, ஏதோ வாசிக்கணும், ஆண்டவர் தோத்திரம் இன்னைக்கு என்ன நீதிமொழியில் எத்தனை நாள் இன்னைக்கு அது மாத்திரம் வாசிக்கிறது, அப்புறம் எங்கேயாவது மத்தையில் வாசிக்கிறது, மூடி வச்சுட்டு போயிடுறது. அப்படி இல்லை, தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்கணும். கடந்த 16 நாள் 19 நாளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட என்னெல்லாம் பேசியிருக்கிறாரு? ஒரு நோட்டு கொடுத்தா இப்போ எழுதி கொடுப்பீங்களா? என்ன ஆண்டவர் பேசினார்? என்ன ஆண்டவர் பேசியிருக்கிற? வாட் டிட் த லார்ட் ஸ்பீக் டு யூ? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பேசணும். அல்லேலூயா. அவர் பேச ரெடியாக இருக்கிறார். நம்ம தான் கேட்காம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம்? அவருடைய ஒரு வார்த்தை நம்ம வாழ்க்கையை மாற்றும். அவருடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். அவருடைய ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும், ஆறுதலை கொடுக்கும், உயிர் மீட்சியை கொடுக்கும், அற்புதங்களை கொண்டு வரும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆயத்தம் தேவை. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை உணருங்கள்.
தேவன் பேசுகிற வரைக்கும் வேதத்தை வாசிங்க. இந்த 2 தீர்மானத்தை எடுத்து பாருங்க, அற்புதம் நடக்குதா இல்லையான்னு நீங்கள் என்று சொல்லுவீங்க. அல்லேலூயா. சீக்கிரத்தில் இந்த வாரத்திலே அற்புதம் நடக்கும். நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒருத்தன் எப்போவுமே வந்து ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே லார்ட் bless me, bless my wife, bless my son, bless my daughter, we 4 and no more அப்படின்னு. we 4 and no more. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், மனைவி ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், என் மகளை ஆசீர்வதியும், எங்கள் 4 பேர் ஆசீர்வதியும், வேறு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, அவ்வளோதான் முடிச்சிருவான். வேறு யாரும் இல்லை. நோ மோர்னா வேறு யாரையும் ஆசீர்வதிக்காதீங்க. இப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? பாருங்க, அவர் கேட்கவே மாட்டார். பாருங்க, அப்படி இல்லை. தேவ பிரசன்னத்தை உணரணும். ஹல்லேலூயா. அவரே நமக்குள்ள ஜெப குறிப்புகளை ஆண்டவர் தருவார். சில ஜெப பாரங்களை கர்த்தர் நமக்கு தருவார். யாருக்காக ஜெபிக்கணும்னு கர்த்தர் நமக்குள்ள ஒரு ஏவுதலை ஆண்டவர் தருவார். எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் ஏவுதலை தருவார். எல்லாருக்காக பொதுவாக ஜெபித்ததில் ஆண்டவர் சில காரியங்களை நம்ம மனசில் வைப்பார். அந்த பிரதருக்காக ஜெபம் பண்ணு, அந்த சிஸ்டருக்காக ஜெபம் பண்ணு, அங்கே இருக்கிற அந்த நபருக்காக ஜெபம் பண்ணு என்று ஒரு ஆண்டவர் உணர்வை நமக்குள்ளாக தருவார். அந்த உணர்வை பெற்றவர்களாக ஜெபிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கிற மக்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். ஆகவே இந்த 2 காரியம், தேவனுடைய பிரசனத்தை உணர்ற வரைக்கும் தேவ பாதத்தில் காத்துருங்க. அந்த உணர்ந்துட்டா நீங்கள் ரொம்ப நேரம் ஜெபிக்க கூட அவசியம் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இதயத்தை ஊட்டிட்டு வந்துடலாம். வேதத்தில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வரைக்கும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் சில நிமிடங்கள் காத்திருந்த, ஆண்டவரே என்னோடு பேசும், உங்களுடைய வார்த்தையின் மூலமாக என்னோடு பேசும், ஐ நீட் யுவர் வேர்ட், கிவ் மீ திஸ் டே மை டெய்லி பிரெட், இன்றைக்குள்ள ஆகாரத்தை வசனத்தின் மூலமாக எனக்கு தாரும். அல்லேலூயா. அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு முந்தின நாள் ராத்திரியே பிளான் பண்ணுறீங்க. நாளைக்கு சாம்பாருக்கு சட்னி செய்கிறதா, தக்காளி சட்னி செய்கிறதா, வெங்காய சட்னி செய்கிறதா, தேங்காய் சட்னி செய்கிறதான்னு முந்தின நாளே தேங்காய் வாங்கி வைக்கிறீங்க. ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்கு மாத்திரம் ஒரு பேனா இல்லை, ஒரு பென்சில் இல்லை, ஒரு நோட்டு இல்லை. ஆனால் சமையலறையில் மட்டும் தேங்காய் இருக்குது, தக்காளி இருக்குது, எல்லாம் இருக்குது. பாருங்கள், ஆயத்தம். ஆண்டவர் தேவ சமூகத்தில் ஆயத்தத்தோடு போங்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் போவீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க. இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை நம்ம வந்து தரைக்குறைவாக பார்க்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பெரியவர். நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவர். பாருங்க, அவர்கள் தேவனை நோக்கி என்று சொல்லும் பொழுது அவருடைய ஃபோக்கஸ் எல்லாம் தேவன் மேலேயே இருக்கிறது. ஒரு பக்கம் பிரச்சனை, பேதுரு கொலை செய்யப்பட்டு விட்டால் சபைக்கு பயங்கரமான உபத்திரவம். ஏன்னா அவதான் லீடரே காலி பண்ணிட்டா என்ன வருது? மந்தை சிதறப்பட்டு போகும். என்ன பண்ணனே தெரியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் அவர்கள் அதை பார்க்கவில்லை, கர்த்தரை பார்த்தாங்க. இந்த பிரச்சனையை பார்க்கலும் பெரியவர் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனையை பார்க்கக்கூடாது. டோன்ட் லுக் அட் த ப்ராப்ளம், லுக் அட் காட் ஹூ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ். சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி பாருங்கள். அங்கே நீங்கள் பார்க்கிறோம் பாருங்க, அவர்கள் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லுக் அட் த கிரேட்னஸ் ஆஃப் காட். கோலியாத்தை பார்க்காதுங்க. கோலியாத்தை பார்த்தோம் எல்லாம் தொடங்கிட்டு இருந்தான். ஆனால் தாவீது மாத்திரம் கர்த்தரை பார்த்தார். அல்லேலூயா. கோலியாத்தை கீழே சாச்சார். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே பார்த்துட்டு இருப்பீங்கன்னா உங்கள் தொடை நடுங்கிட்டே தான் இருக்கும். உங்கள் தொடை நம்பிக்கிட்டே தான் இருக்கும். ஐயோ என்ன பண்ணுறது, ஐயோ எப்படி பண்ணுறது, வந்துடுவானே நாளைக்கும் திரும்ப வந்துடுவானே, நான் பிரச்சனை வந்துடுமே, எப்படி தொடை நடுங்கிட்டே தான் இருக்கும். ஆனால் கர்த்தரை பார்த்தீங்கன்னா அல்லேலூயா நிமிர்ந்து நிற்பீங்க. அல்லேலூயா. தாவீது கர்த்தரை பார்த்தார். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நோக்கி எல்லாம் சொல்லுங்க, தேவனை நோக்கி. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினார்கள். பாருங்க, தேவ சமூகத்துக்கு போகணும்னு சொல்ல பாருங்க. தேவ சமூகத்துக்கு சும்மா போயிட முடியாது. ஒரு தேவ மனிதர் இப்படியாக சொல்கிறாரு, தேவ சமூகத்தை நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். முதலாவது 4 C சொல்கிறார். அவர் என்னன்னா, கன்விக்ஷன், கன்ஃபெஷன், கிளென்சிங் அண்ட் தென் கம்யூனியன். முதலாவதாக நம்ம உணர்த்தப்படணும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய தவறுதல்களை கர்த்தர் உணர்த்தணும். கன்விக்ஷன் உண்டாகணும். நிறைய பேருக்கு கன்விக்ஷனே இல்லை. தாங்கள் செய்த தவறை குறித்து உணர்வே இல்லை. டெய்லி கர்த்தரை சந்திக்க போகிறாங்க, ஆனால் அவங்கள்ட்ட இருக்கிற குறைய உணர்றதே கிடையாது. ஆண்டவரே என்னை உணர்த்தும் என்று சொல்லணும். கர்த்தர் உணர்த்தும் பொழுது அறிக்கை செய்யணும். 2வது C என்ன? கன்ஃபெஷன். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே ஆமாம் ஆண்டவரே நான் அந்த தப்பு செஞ்சிட்டேன், ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லி அறிக்கை செய்ய வேண்டும். 3வதாக கிளென்சிங். இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட வேண்டும். அதுக்கப்புறம் தான் யூ கேன் ஹேவ்
ஃப்ரீ கம்யூனியன் வித் த லார்ட். கம்யூனியன் சாதாரண வந்துடாது. ஒரு பிரதரை பார்க்க போகிறீங்க, அவர் பார்த்து மூஞ்ச பார்த்து திருப்பிட்டே இருக்கிறாரு, அவர் சரியாக பேச மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன? இல்லை, சரியா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. நம்முடைய பாவங்களே கர்த்தருக்கு முகத்தை என்ன பண்ணுதா? மறைக்கிறது. அப்போ ஆண்டவரே உமக்கு விரோதமாக என்ன செஞ்சுட்டேனே, ஆண்டவர் சொல்ல, இது செஞ்சல, நம்ம அதை அறிக்கை செய்யணும், அவருடைய ரத்தத்தினால கழுவப்படணும். அப்புறம் அந்த கம்யூனியன் சரியாயிரும். ஹல்லேலூயா. அந்த உறவு சரியாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். ஆகவே தேவ பிரசன்னத்துக்கு போறதுக்கு முன்பாக கழுவப்படுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆகவே தான் போன வாரம் சொன்ன ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி சொல்கிறார். ஆகவே அந்த பரிசுத்தம் இல்லாமல் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாது. உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஓகே, அப்போ ஜெபம் பண்ணினார்கள், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள். எப்படி ஜெபம் பண்ணாங்களா? ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். இது ரெண்டு விதத்திலே ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. They were praying fervently or earnestly and they were praying without ceasing. ஏன்னா அந்த வார்த்தை ரெண்டு விதத்திலும் மொழிபெயர்க்க முடியும். அதில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை எக்டனோஸ் அப்படிங்கிற கிரேக்க பதம், அவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆகவே உங்கள் பைபிளில் கூட நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். They prayed without ceasing and also they prayed fervently. ஊக்கத்தோடும் இடைவிடாமலும் ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணாங்க. அவங்க ஜெபத்தை விட்டுல அப்படியே, ஆண்டவரே பேதுரு உள்ள இருக்கிறாரு, எப்படியாவது காப்பாற்றி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலையை பார்க்க போல. பேதுரு வந்து நிற்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. சுமார் அந்த ஹோலி வீக் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்கள் அவர்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்கிற வரைக்கும் ஜெபம் பண்றாங்க. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், லூக்கா 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சொல்லுங்க மனப்பாடமா? சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள். பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. இவங்க பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பதிலை பார்த்தோன்னா ஜெபத்தை நிப்பாட்டுறாங்க. ஹல்லேலூயா. அவங்க எதுக்காக ஜெபம் பண்றாங்களோ அந்த ஜெபமே வாசலை வந்து தட்டுது. ஹல்லேலூயா. பேதுருக்காக ஜெபம் பண்றாங்க, அந்த பேதுரு வந்து வாசலை என்ன பண்றாரு? தட்டுறாரு. அப்ப பாருங்க, பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்க விசுவாசத்தை பார்க்கிறாரு, விடாமுயற்சியை பார்க்கிறாரு, என்னையே மகள் சார்ந்திருக்கிறாளா என்பதை பார்க்கிறார் ஆண்டவர். பாருங்க, இடைவிடாமல் ஊக்கத்தோடு என்று சொல்லும் பொழுது, முதலாவதாக இடைவிடாமல் சோர்ந்து போகாமல், இரண்டாவதாக ஊக்கத்தோடு ஊக்கமாக அப்படின்னு சொன்னால் வித் இன்டென்சிட்டி ஒரு பாரத்தோடு ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே நீங்கள் எதையாக நீங்க தான் செய்யணும். இதே வார்த்தை தான் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 22ஆம் அதிகாரத்தில் இயேசு மிகுந்த வியாகுலத்தோடு அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளைகளாக விழத்தக்கதாக ஊக்கமாக ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. யாக்கோபு சொல்கிறார் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. பாருங்க, prayer is a hard work. ஜெபம் என்பது ஒரு கடினமானது. பிரசங்கம் பண்றது கூட ஈஸி, பாட்டு பாடிடலாம். ஆனால் ஜெபம் பண்ணா பிசாசு ஏதாவது சிந்தனை திருப்போம். ஜெபம் பண்ணாலும் உட்கார்ந்தா ஃபோன் அடிக்கும். அந்த ஆள் ஃபோன் அடிக்க விட மாட்டார். 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் காலி பண்ணிடுவார் ஃபோனில். அப்புறம் நம்ம ஜெப நேரம் போச்சு, அவ்வளோதான் கதை. அப்புறம் சாயங்காலம் வந்து ஜெபமெல்லாம் வச்சுப்போம். அப்போ தான் ஏதாவது ஒரு வேலை வரும், அப்போ தான் ஏதாவது ஒரு விருந்தாளி வருவாங்க. ஜெபம் பண்ணுறதுக்கு பிசாசு விட மாட்டான். உங்கள் ஜெப நேரத்தை பாதுகாருங்க. நல்ல ப்ரொடெக்ட் யுவர் ப்ரேயர் டைம். நம்முடைய ஜெப நேரங்கள் பாதுகாக்கப்படுவதாக. பாருங்க, ப்ரேயர் ரெக்வெஸ்ட் கான்சென்ட்ரேஷன், ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எஃபர்ட். ஜெபத்திற்கு உங்களுடைய கவனம் தேவை, ஜெபத்திற்கு முயற்சி தேவை. ஜெபம் என்பது ஒரு வார்ஃபேர், அது யுத்த களம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாரத்தோடு ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஒரே சொல்லுங்க பார்க்கலாம். ஊக்கமான ஜெபம் பெருக்கமான மகிமையான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகுந்த பலன் உள்ளது. ஆங்கிலத்தில் வெரி எஃபெக்டிவ் என்று போட்டிருக்குது. இட் இஸ் பவர்ஃபுல், அது வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். ஊக்கமாக என்று சொல்லும் பொழுது அங்கே வேர்வை, கண்ணீர், பாரம் எல்லாம் அங்கே இருக்கிறது. ஆகவே ஒரு பிரச்சனையை உங்கள் இருதயத்தில் சுமந்தவர்களை போல, ஆண்டவரே
இந்த பாரத்தை நீங்க தான் நீக்கணும் ஆண்டவரே, உண்மையில்லாமல் வேற யாராலும் முடியாதப்பா என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஊக்கமாக ஜெபிக்கணும். சோர்ந்து போகாமல் ஊக்கமாக ஜெபித்தார்கள். அடுத்ததாக குறிப்பாக ஜெபம் பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுக்காக அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாம் சொல்லுங்க, அவனுக்காக அப்படின்னு சொன்னால் பேதுருவுக்காக ஒரே ஒரு குறிப்பு தான், ஒரே ஒரு ஃபோக்கஸாக ஜெபம் பண்ணுறாங்க. ஃபோக்கஸாக என்ன ஃபோக்கஸாக ஜெபம் பண்ணுறாங்க? ஆண்டவரே பேதுருவை விடுவீங்க ஆண்டவரே, பேதுருவை வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே, பேதுருவுக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, பேதுருவுக்கு ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே, பிரதான அப்போஸ்தலனாகிய பேதுருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க. அவனுக்காக பின் பாயிண்டட் பிரேயர், ஃபோக்கஸ்டு பிரேயர், ஸ்பெசிபிக் பிரேயர், டைரக்டட் பிரேயர். அதே நோக்கத்தோடு அவர்கள் அங்கே ஜெபிக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். பாருங்க, டெஃபினட்டா ஜெபம் பண்றாங்க. இதுதான் எங்களுக்கு தேவை ஆண்டவரே, இதை காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவனுக்காக பேதுருவை விடுதலையாக்கும், பேதுருவை விடுதலையாக்கும் ஆண்டவரே, அற்புதம் செய்யும், எதாகிலும் செய்யும். நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை தான், கர்த்தர் இறங்கி செய்வீராக என்று அவர்கள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பான ஜெபம் குறிப்பான பதிலை கொண்டு வரும். இந்த வருஷத்தில் என்ன உங்கள் வாழ்க்கையில் அற்புதம்? ஹல்லேலூயா. குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு குறிப்புன்னு நான் சொல்ல விரும்பலை, ஒரு 5 குறிப்பாக கூட இருக்கலாம். ஆண்டவரே, இந்த காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கணும். ஒரு ஆத்மாவை தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க, வேலைக்காக ஜெபம் பண்ணுங்க, குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணுங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதே உங்களுடைய வாழ்க்கையில் வைத்து, கர்த்தாவே உங்களுடைய சித்தம் நிறைவேறணும், மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க, ஏற்ற துறையை கொண்டு வாங்க ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் சுதந்திரம் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை, செய்தரலுங்க. வேலை ஆண்டவரே கையின் பிரயாசம் என்று சொல்லியிருக்கிறீங்க, சாப்பிடுவாயினே, வேலையை தார ஆண்டவரே, எனக்கு நன்றாக வேலை செய்வதற்கான ஒரு வேலை வாய்ப்பு எனக்கு தாங்க. ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை பிடித்து. கர்த்தர் வேலைகளை தருவார். ஹல்லேலூயா. சுகத்தை தருவார். சுகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளால் சுகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, சுகத்தை தாங்க என்று சொல்லி கேளுங்க. ஸ்பெசிஃபிக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் ஸ்பெசிஃபிக்கான ஆன்சரை தருவார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ நிறைய காரியங்கள் ஜெபம் பண்ணினார்கள், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினார்கள், ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள், அவனுக்காக ஜெபம் பண்ணினார்கள், சபையார் ஜெபம் பண்ணினாங்க. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் இணைந்து ஜெபம் பண்ணாங்க. ஒருமனப்பட்ட ஜெபம் ரொம்ப முக்கியம். தனி ஜெபம் நல்லது, ஆனால் தனி ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இயேசு சொன்னார், நீ தனியா ஜெபம் பண்ணணும், அறை வீட்டுக்குள்ளாக போய் பூட்டி ஜெபம் பண்ணு. தனி ஜெபம் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில. சிலர் தனி ஜெபம் பண்ண மாட்டாங்க, வெளியே வந்தால் நல்லா கத்தி ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் தனியாக ஒன்றும் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சிலர் தனியாக ஜெபம் பண்ணுவாங்க, வெளியே ஜெபத்துக்கே வரமாட்டாங்க. ரெண்டுமே நமக்கு தேவை. ஹல்லேலூயா. உடைய தனி ஜெபம் தேவை. நீயோ ஜெபம் பண்ணும்போது, நீயோ when you அப்படின்னு போட்டு தனியா. அது மாத்திரமல்ல, 2 பேர் ஒருமனப்பட்டு, இயேசு சொல்றாரு 18ஆம் அதிகாரம் மத்தேயுல 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கிரியை செய்கிறார். கணவன் மனைவியாக ஜெபம் பண்ணுங்க, சபையில் வந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்தில் சபையில் வந்து ஜெபிக்கிற மக்கள் கூட்டம் பெருகணும். ஹல்லேலூயா. சபையில் வந்து இரவு ஜெபங்கள், சங்கிலி ஜெபங்கள், காலை ஜெபங்கள், வாங்க. வந்தாலே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. சில இடத்துல இரவு ஜெபத்துக்கு பார்த்தீங்கன்னா யாராவது புதுசாக வந்திருக்காங்க, பார்த்தா ஆடிக்கு ஒருக்க அமாசை வரைக்கும் யாராவது வந்து உட்காந்துருக்குறாங்க. மற்ற ஆட்கள்லாம் பழைய ஆட்களாகவே தான் வராங்க. வரணும் நிறைய பேர். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் இரவு ஜெபத்துக்கே வராதவங்க பிப்ரவரி மாதத்தில் வாங்க. சங்கிலி ஜெபத்தில் வந்து ஜெபம் பண்ணாதவங்க இந்த வருஷம் வாங்க. சிலர்லாம் 5 வருஷம் ஆச்சு, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆறாவது தவிர மற்ற ஊழியத்துக்கு வந்து 5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கொரோனாவுக்கு முன்னாடி சில வந்தீங்க, அதுக்கப்புறம் ஆளே காணோம். இங்கே கொரோனாலாம் இல்லை. இங்கே உங்கள் வீட்டை சுற்றிலாம் இருக்கலாம், இங்கே இருக்காது கொரோனா. ஒரு அலையில சொல்லுங்க. கொரோனாவே போயிடுச்சு தேச உலகத்தை விட்டு. அவங்க வீட்டு என்ன சொல்ல வரேன்னா, பாருங்க, ஜெபிக்க வாங்க. ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. என்னெல்லாமா ஓடி ஓடி பண்ணுறீங்களே, ஏன் ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க? என்னெல்லாமோ காரியங்களை செய்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிறார், என்ன கேளுப்பா, ஏன்ட்ட கேளு. உன்னுடைய சொந்த பலத்தில் நீ செய்ய முடியாததை உனக்காக நான் செய்வேன் அப்படிங்கிறார். ஒரு தேவ மனுஷன் அற்புதமாக சொல்கிறாரு, when you work you work, when you pray God works. நீங்கள் வேலையை செய்துட்டு இருந்தால் நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக செய்வார். கர்த்தர் செய்வார். when you work you work, but when you pray God works. ஆண்டவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் தீர்மானம் எடுங்க. ஹல்லேலூயா. காலையில் ரிட்டையர்ட் ஆகிருக்கிறவங்களாம் காலையில் வாரத்தில் ஒரு நாளாவது காலையில் 11 மணி ஜெபத்துக்கு வாங்க. வீட்டில் இருக்கிறவங்க வாங்க.
மாசத்துல ஒருக்கா சங்கிலி ஜெபத்துக்கு வாங்க, மாசத்துல ஒருக்கா இரவு ஜெபத்துக்கு வாங்க, ஜெபம் பண்ணி பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு பாருங்க. இல்லாட்டி இந்த வசனம் உங்க வீட்டில் போர்டில் மாட்டி வச்சிருக்கலாம், அது அப்படியே தான் இருக்கும். டிசம்பர் 31 வரைக்கும் அப்படியே தான் கிடக்கும். தோத்திர ஆண்டவரேன்றா இருப்பீங்க, ஒன்றும் நடக்காது. தனியாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்க, அது ரொம்ப முக்கியம் செய்யணும். அதே சமயத்தில் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க. சபையார் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. சேர்ந்து ஜெபிப்பதற்கான ஒரு முயற்சி எடுங்க. பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறீங்களே, பூமியில் கர்த்தருக்காக என்ன செய்றீங்க? பரலோகம் போகணுங்கிற ஆசை இருக்குது எல்லாருக்கும். யாருக்காவது பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இல்லாமல் இருக்கிறீங்களா? இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. அப்படி தானே? யாராவது நரகத்துக்கு போனால் கை தூக்குவீங்களாங்க? ஆனால் ஜெபம் பண்ணுறதுக்குன்னு ஆசை வர மாட்டேங்குது. ஏன்? சபைக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, தனியாக ஜெபம் பண்ணுங்க, குடும்பமாக ஜெபம் பண்ணுங்கன்னா அந்த வாரம் வருதா நமக்கு ஆசை? சபையில் ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சபையார் ஜெபம் பண்ணாங்க. அங்கே பாருங்க, 3 விதமான கூட்டம் ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு கூட்டம் வந்து மேரி கிளாஸ், இன்னொரு கூட்டம் வந்து ரோதா கிளாஸ், இன்னொரு கூட்டம் வந்து மெனி கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கு. மேரி என்கிற அதாவது அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன், பணக்கார வம்சத்தை சேர்ந்தவர்கள், மார்க்குடைய தாயார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வசதி உள்ளவர்கள் ஜெபம் பண்ணாங்க. வசதி உள்ளவர்கள், இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் கேம் டு ப்ரே. ரோதா அப்படிங்கிறது ஒரு சாதாரண இன்சிக்னிஃபிகன்ட், சாதாரண ஒரு பெண்மணி, அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. அநேகர், நிறைய பேர் தெரியாதவங்களும் ஜெபம் பண்ணாங்க. இன்ஃப்ளூயன்ஷியல், இன்சிக்னிஃபிகன்ட் அண்ட் இன்கான்ஸ்பிகுவஸ். சிலருடைய பேரே இல்லை, ஜெபிக்க வந்தவங்க யாருன்னே தெரியல. ஆனால் பேர் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு ஆண்டவர் கிரியை செஞ்சால் போதும் அப்படின்னு இருந்தாங்க. ஒரு எல்லாம் சொல்ல பார்க்கலாம். சிலர் எங்கள் பேர் தெரிஞ்சால் தான் நாங்கள் ஜெபம் பண்ணணும்னு இல்லை, பேர் தெரியாதவங்க அங்கே பாருங்கள். அநேகர் என்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, ரோதை என்கிற ஒரு கூட்டம் இருக்குது. என்னமாக நம்ம 3 கிளாஸை நம்ம பிரிக்கிறோம். இன்னொரு கூட்டம் என்னது? அங்கே மரியாள் என்று சொல்லி பார்க்கிறோம். 12ஆம் வசனத்தில் 13ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே நீ பணக்காரா இருந்தாலும் ஜெபம் பண்ணணும், நீ சாதாரண ஜெபம் பண்ணலாம், பேரே தெரியாமல் இருந்தாலும் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. இந்த எல்லா கூட்டமும் சேரும்போது தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். சிலர் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் தான் ஜெபம் பண்ணிருப்பாங்க, ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். ஆண்டவர் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. வேலை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல முதலாவது தனியா ஜெபம் பண்றதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க. 2வது குடும்பமா ஜெபம் பண்றதுக்கு முடிவு பண்ணுங்க. 3வது சபையில வந்து ஜெபிப்பதற்கு தீர்மானம் பண்ணுங்க. இதை செஞ்சுட்டு அற்புதம் செய்கிறாரா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க செய்யறது ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க, கர்த்தர் மாத்திரம்தான் உங்களுக்கு கிரியை செய்வாருன்னா வேண்டாம். அடுத்தது பாருங்க, 12வது அதிகாரம் பாருங்க. ப்ரே ஃபோக்கஸ்ட்லி, டெஃபினெட்லி, ஸ்பெசிஃபிக்கலி. சரி, இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன செய்கிறார்? த பவர். முதல்ல சொன்னேன், த ப்ராப்ளம் தே ஃபேஸ்ட், அவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. 2வதாக அவர்கள் ஏறெடுத்த ஜெபம், ஜெபம். 3வது என்ன? கர்த்தருடைய வல்லமையை பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதம் இல்லைங்க, சீரீஸ் ஆஃப் மிரக்கிள்ஸ் நடக்குது. முக்கியமான அற்புதம் என்னன்னு சொன்னால் 11ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம். பேதுரு தெளிவு வந்தபோது ஒரு சொல்கிறாரு பாருங்க, ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ஹல்லேலூயா. பேதுருவை விடுதலையாக்கினது தூதன், ஆனால் தூதனை கொண்டு வந்தது ஜெபம். ஹல்லேலூயா. பேதுருவை விடுதலையாக்கினது என்னது? It was angel who brought Peter out of prison, but it was prayer that brought angel from heaven. அங்க பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். தூதனை அனுப்பினார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நல்லா கவனிங்க, என்னெல்லாம் அற்புதம் நடக்குதுன்னு சொன்னா, முதலாவது 7ஆம் வசனத்திலே தூதன் வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்புகிறார். ஒரு தூதன் போதும் நம்ம வாழ்க்கையில் பல காரியத்தை செய்ய முடியும். நீங்கள் 1 ராஜாக்கள் 18:35 வாசித்தீங்கன்னா, ஒரு தூதன் 1,85,000 பேரை சங்கரித்து போட்டான். எதிரியை நம்ம பார்க்குறோம். கர்த்தர் தூதனை அனுப்பி உதவி செய்கிறார் என்று பார்க்கிறோம். 2வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 19:35 நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா 2வதாக இருள் நீங்குகிறது, இருளிலே வெளிச்சம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் அற்புதம். என்னது இதெல்லாம் அற்புதம்? அப்படின்னா இருளில் வெளிச்சம் எப்படிங்க ஒதுக்கும்? டார்க்காக இருக்குது, வெளிச்சம் வர்றதை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? சங்கிலிகள் எல்லாம் என்ன பண்ணுது? கலந்து விழுது. சங்கிலிலாம் கலந்து விழுது. சங்கிலிகள் கலந்து போயிட்டுன்னு அப்படின்னு போட்டிருக்குது.
பாருங்க, இதில் அந்த சங்கிலியில் இன்னொரு அற்புதம் இருக்குது. சங்கிலிகள் கலந்து விழும்போது சத்தம் கேட்காம கேட்காதா? ஜாங்கிலிங் ஆஃப் தி செயின்ஸ். சங்க என்ன பண்ணும்? சங்கிலி விழுதுனா பல 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 கேட்குமா? 2 சங்கிலி, பெரிய சங்கிலி. சங்கிலி விழுற சத்தத்தை கேட்காதபடி போர்ச்சவனோட காதையும் அடைச்சிட்டார் ஆண்டவர். ஒரு சொல்ல பார்க்கலாம், அது ஒரு அற்புதங்க. சங்கிலி விழுந்துருச்சுன்னா பிடிச்சிருப்பான், என்ன சங்கிலி விழுதுற அப்படி அவனை அப்படின்னு. சங்கிலி விழுற சத்தம் அவன் காதில் கேட்கல. பாருங்க, ஆண்டவர் அங்கேயே அற்புதம் செய்கிறாரு. இவன் பாருங்க, 2 காவலாளி பக்கத்தில் நிற்கிறான், அங்கே வாசப்பட 2 காவலாளி நிற்கிறான், 2 பேரையும் தாண்டி வெளியே வந்துட்டாங்க. ஆண்டவர் அங்கே அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அங்கே வெளியே வந்துட்டு இருக்கும்போது 1ஆம் காவல் 2ஆம் காவல் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையில் வந்துட்டாங்க. அந்த கதவு தானா திறக்குது. அல்லேலூயா. தானா திறக்குது, யாரை இடிச்சு திறக்கல. அந்த சத்தம் கேட்ட கூட ஆண்டவர் தானா திறக்க வைக்கிறார். சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் தானா திறக்கும். அல்லேலூயா. நீ என்ன குத்துனாலும் திறக்காதது, நீ ஜெபம் பண்ணால் தானா திறக்கும். அல்லேலூயா. நிறைய பேர் குத்திக்கிட்டு இருக்கிறீங்க, நிறைய பேர் இடிச்சு பார்க்குறீங்க, நிறைய பேர் எல்லாமே போராட்டிருக்கீங்க. கர்த்தர் உனக்கு தானா திறக்கும்னு வச்சிருக்கிறத கர்த்தர் தானா திறப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தானா சில காரியம் திறக்கும். அல்லேலூயா. நீ போராட வேண்டிய அவசியம் இல்லை, நீ தேவ சமூகத்தில் காத்துரு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் என்ன சொல்றாரு? அங்கே தானாக திறந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது பேதுரு சொல்றாரு, அது ரொம்ப முக்கியமானது. ஏரோதின் கைக்கு. ஏரோது ஒரு பெரிய மகாராஜா, அதாவது அந்த அந்த முக்கியமான காரியம், அவர் சொன்ன காரியங்கள் நடந்தே ஆகணும். அந்த ஏரோதின் கைக்கு ஆண்டவர் தப்பு வைக்கிறார். யூத ஜனங்களின் எண்ணங்கள், யூதர்கள் எல்லாரும் எப்படி ஆகிலும் இந்த அப்போஸ்தலரெல்லாம் காலியாகணும் அப்படின்னு சொல்லி நினைத்தார்கள். யாக்கோபை கொலை செஞ்சு அவனுக்கு பிரியமாக இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. பாருங்கள், யூதர்கள் எண்ணம், சிலருடைய எண்ணம்லாம் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். யூதர்கள் எண்ணங்களுக்கு, உங்களுக்கு விரோதமாக திட்டம் பண்ணுறவருடைய எண்ணங்களுக்கு கர்த்தர் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் எண்ணங்க உங்கள் குறித்து மோசமாக இருக்குது, கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த சம்பவத்தை வச்சு தான் 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. பாருங்க, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வேகமாக படுப்பா, கர்த்தருடைய கண்கள். நான் வாசிக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 காரியம் இருக்குது. கர்த்தருடைய கண்கள், காதுகள், முகம் அப்படின்னு இருக்கு. கர்த்தருடைய கண்கள், காதுகள், முகம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் என்னவா இருக்குதா? நோக்கமாக இருக்கிறது. முதல் பகுதி அதுதான். உன் வாழ்க்கையில் பிரச்சனை போராட்டம் வரும்பொழுது கர்த்தர் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறார். மறந்துடாதுங்க. சங்கீதம் 34:14-15 சொல்லப்பட்ட வசனத்தை தான் பேதுருங்க எழுதுறாரு. ஏன்னா தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிச்சார் அதை. இந்த வசனத்து இந்த சம்பவத்தில் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் அந்த அந்த சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டதை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சார். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். 2வதாக அவருடைய செவிகள் அவருடைய கூப்பிடுதலுக்கு ஜெபம். பாருங்க, ஜெபம் பண்றாங்க. கர்த்தருடைய செவிகள் கூப்பிடுதலுக்கு என்னவா இருக்குதா? திறந்திருக்கிறது. நீங்கள் சத்தமிட்டு கூப்பிடும்போது அவருடைய செவிகள், அப்போ கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது, செவிகள் என்னவா இருக்குதா? திறந்திருக்கிறது. 3வது அவருடைய முகம் எப்படி இருக்குன்னா தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமா இருக்குது. அல்லேலூயா. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக ஆண்டவருடைய முகம் இருக்கிறது. ஏரோதுக்கு விரோதமாக தேவனுடைய முகம் காணப்பட்டது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு பாருங்க, பேதுருவை கொண்டு வந்தது மாத்திரம் இல்லை, அங்கே என்ன செய்கிறாரு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தில் ஆண்டவருடைய தூதன், அதே எந்த தூதன் பேதுருவை விடுதலை ஆக்கினானோ அதே தூதன் தான் சொல்ல முடியும். அங்கே அங்கே ஏரோதை அடிக்கிறான், அவன் புழு புழுத்து செத்து போனான். அல்லேலூயா. ஏரோது பேதுருவை கொலை செய்யணும்னு நினைச்சான், ஆனால் பேதுருடைய கர்த்தர் ஏரோதை காலி பண்ணிட்டார். அல்லேலூயா. ஏரோது பேதுருவை கொலை செய்ய நினைச்சான், ஆனால் பேதுருடைய தேவன் ஏரோதோ காலி பண்ணிட்டார், க்ளோஸ் பண்ணிட்டார். அல்லேலூயா. பாருங்க, புழு புழுத்து செத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஆண்டோடைய வசனம் வளர்ந்து பெருகிற்று. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் சூழ்நிலையெல்லாம் மாத்திர நெருக்க இருந்துச்சு. 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கடைசி வசனத்தில் வசனம் பெருகிற்று. அல்லேலூயா. நெருக்கத்தை பெருக்கமாக மாற்றுகிறவர், யூத ஜனங்களுடைய எண்ணங்களுக்கு விலைக்கு பாதுகாக்கிறவர், ஏரோதின் கைக்கு, அதிகாரிகளின் கைக்கு, சத்ருவுடைய நமக்கு விரோதமாக திட்டமிடுகிறவருடைய எண்ணங்களுக்கு ஆண்டவர் விலைக்கு பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய அன்யூஷுவல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர்.
ஆண்டவர் வித்தியாசமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் செய்கிறார். இவ பேதுரு வந்து நிற்கிறாரு. இவங்களுக்கே புரியல, என்னடா பேதுருவா, பேதுரு சத்தம் மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு திறக்காமே ஓடி போகிறார். ரோதா என்ன பண்ணுறாங்க, உள்ள பேதுருடைய சத்தம் மாதிரி இருக்குது. அவங்களுக்கே விசுவாசிக்க முடியல. ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க, ஒரு ஆசிரியர் இப்படி எழுதுறாரு, ஏன்னா ஏற்கனவே 5ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் நடந்துச்சு. பேதுருவை பிடிச்சி உள்ளே வச்சாங்க, அவரை ரிலீஸ் பண்ணி அவரை கடிஞ்சு கொண்டு இனிமேல் இயேசுவை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி எச்சரித்து அனுப்பிட்டாங்க. இவங்க நினச்சாங்க இந்த பண்டிகைலாம் முடியணுன்னு பேதுருவை பிடிச்சி திட்டி, ஏதாவது ஆண்டவரை அப்படியாவது கொலை செஞ்சிடக்கூடாது, அவரை ரிலீஸ் பண்ணி திட்டி எப்படியாவது என்ன பண்ணிடணும், அனுப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் மனசில் இருந்திருக்கலாம். ஆனால் பண்டிகையே முடியலைங்க, பேதுரு வந்து நிற்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், பண்டிகை நாட்களே முடியல, பேதுரு என்ன பண்ணுறாரு, வந்து நிற்கிறாரு. ஆண்டவர் அற்புதமாக விடுதலைக்கு கொண்டு வந்துட்டாரு. ஆண்டவர் நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக செய்வார். சில நேரத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் நம்மளே நம்ப முடியாது. அவங்க அவிசுவாசன்னு சொல்லிடக்கூடாது, நம்ம அதை அவங்களாலே நம்ப முடியல. அவங்க ஒரு பிளான்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஆனால் கர்த்தர் அந்த பிளானுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் செய்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நாம் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக ஆண்டவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர்களால் அது மறுப்பு செய்யவே முடியல. கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் என்கிற அந்த காரியத்தை நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் அற்புதம் செய்வார். ஜெபம் அற்புதங்களை செய்யும். பாருங்க, விட்டுதலை என்கிற அற்புதம், இருளிலே வெளிச்சம் என்கிற அற்புதம், சங்கிலிகள் கலந்து போகிற அற்புதம், சத்துரு சிதறடிக்கப்படுகிற அற்புதம், இப்படி சீரீஸ் ஆஃப் அற்புதங்கள் இந்த ஒரு அதிகாரத்தில் அநேக அற்புதங்கள் நடக்குது. அல்லேலூயா. வசனம் பெருகிறது அற்புதம். அல்லேலூயா. வசனம் பெருகிட்டு ஏரோது புழுப்பொழுது செத்தான், பேதுரு விடுதலையாக்கப்பட்டான், வெளிச்சம் உதித்தது, சங்கிலிகள் கலன்றது, இருப்பு கதவுகள் தானாய் திறந்தது. இதெல்லாம் இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். ஆகவே இந்த வருஷத்தில் ஆண்டவர் சொல்றது, நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. எப்படி ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும், குறிப்பாக ஜெபம் பண்ணணும், சேர்ந்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அந்த 5ஆம் வசனத்தில் திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும். நம்பர் 1 ஜெபம் பண்ணணும், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஊக்கமாக ஜெபம் பண்ணணும், குறிப்பாக ஜெபம் பண்ணணும். அப்புறம் சபையாக சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அதாவது இணைந்து ஜெபிக்கணும். தனியாக குடும்பமாக இணைந்து ஜெபிக்க அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா?